கன்னிராசி கன்னிலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தியோகத்தின் காரணமாக 2025 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 4ஆம் இடமான சுக ஸ்தானத்திற்குள் ராஜ கிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார். 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் தனித்து சுபத்துவ பாதையில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். கன்னி ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அமைப்பு காரணமாக சூரிய புதாதிபத்தி யோகம் மிகவும் பலமாக ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான மாறுதல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது. கன்னி ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கிறார். புதன் பகவான் பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்றால் கெடுபலங்களை கொடுத்தாலும் கூட இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 4 5 7 9 11 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தற்போது சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பலமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார். கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே புதன் பகவான் இந்த நேரத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுக ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தீராத நோய்கள் உடல் உபாதைகள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் உங்களுக்கு திருப்தி ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் தோஷங்கள் தடை தாமதங்கள் அனைத்தையும் நீக்குகிறார். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் அபாரமான அபரிவிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானை பொறுத்தமட்டில் சூரிய பகவானுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஒளி பொருந்திய கிரகமாக வித்தைக்கு அறிவுக்கு புத்திக்கு அதிபதியாகவும் செயல்படக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக இருக்கிறார். புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் நிறைந்தவையாக அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட புதன் பகவான் அறிவு மட்டுமில்லாமல் கணிதம் வித்தை ஜோதிடம் என் கணினி தகவல் தொடர்பு பேச்சு திறமை நகைச்சுவை உணர்வு என எல்லாவிதமான ஆற்றல்களையும் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக திகழ்கிறார். இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 4ஆம் இடமான சுக ஸ்தானத்திற்குள் தற்போது சுப பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அருமையான அற்புதமான மிக சிறப்பான சுப விசேஷங்கள் மற்றும் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் பகவான் உறுதி செய்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுக ஸ்தானமும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானமும் பலம் பெறுகிறது. இந்த தருணத்தில் நீண்ட காலங்களாக வேலையில்லாமல் வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்கொண்டிருக்கின்ற கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்தமான உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை கிடைத்து உங்களுடைய சந்தோஷத்தை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த தருணம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளையும் லாபங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாக உண்டு. இந்த மாதிரியாக புதன் பகவானால் கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்திக் கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான அதிரடியான முன்னேற்ற சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் புதன் பகவான் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார்.
என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுப விசேஷங்களை இந்த தருணத்தில் சிரமங்கள் இல்லாமல் மிக துல்லியமாகவும் அதி விரைவாகவும் நன்கு திட்டமிட்டு ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுக்கு உறுதி செய்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் குரு பகவான் உள்ளிட்ட மேலும் பல கிரகங்கள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொள்வது மிகச்சிறப்பு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களில் புதிய வாய்ப்புகளையும் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்குதடை இல்லாமல் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு உங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் முன்கோபப்படாமல் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக அறிவுபூர்வமாக நுணுக்கமாக சிந்தித்து எப்படிப்பட்ட நிகழ்வு சரியானது எந்த நிகழ்வு தவறானது என்பதை அறிவுபூர்வமாக நன்கு அறிந்து உணர்ந்து முடிவு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் புதன் பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நன்கு யோசித்து பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கப் போவதால் குடும்பத்திலிருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்ப வருமானங்கள் பிரம்மாண்டமான அளவில் உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான வழிகளையும் வகுத்துக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். கன்னிராசிக்காரர்களான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறையும். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் நிர்வாகத்தினர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகச்சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் உங்களுக்கு தசா புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும்பல நீங்கள் எதிர்பாராத நல்லபல அபூர்வமான சலுகைகளும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் எளிதாக இனிதாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை அள்ளிக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அதீதமாக புதன் பகவான் இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். ஏனெனில் புதன் பகவான் சுபத்துவ பாதையில் பலமாக ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்த்து பலப்படுத்துகிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு நல்லபல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உங்களுடைய ராசிநாதனான உச்ச அதிபதியான புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உறுதி செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற படி அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிக அளவில் சாதகமாக அமையக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக புதன் பகவான் தெளிவுபடுத்துகிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை எண்ணங்களை அறிவு பூர்வமாக துல்லியமாக மதிநுணுக்கத்துடன் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து புதன் பகவான் வாரி வழங்குகிறார். மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக இந்த நேரம் கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய சிறிதளவான செயல்கள் கூட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகக்கடினமான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் சந்தை நிலவரங்கள் பல்வேறு விதங்களான மாறுதல்களை சந்தித்தாலும் கூட அவை கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புதன் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவானால் ஒரு சிலருக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபங்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் விரிவுபடுத்தும் திட்டங்களை மிகச்சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் உற்பத்தி மற்றும் வியாபாரம் ரீதியான விஷயங்களை அறிவு பூர்வமாக மதிநுட்பத்துடன் துல்லியமாக கையாளப்போவது மட்டுமில்லாமல் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து அறிந்து தெரிந்து செயல்படப்போவதால் உங்களுடைய பண வரவு லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமாக விலை போகும் என்பது மட்டுமில்லாமல் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில்கள் கூட லாபகரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட இடங்களில் வியாபாரம் மற்றும் தொழிலை ஆரம்பிப்பதற்கான அவற்றில் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்த்து ராசிக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களாகும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசியை சேர்ந்த விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது. அக்கம் பக்கத்து நிலத்தவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல அற்புதமான வாய்ப்புகளை இனிதாக இந்த தருணத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கன்னிராசி கன்னிலக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்விரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் எளிதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி எதிர் வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை கன்னி ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமான மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானுக்கு 2 நெய்தீப விளக்கு போட்டு பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது.